சிட்டிக்குள்ள பட்ஜெட் விலையில 2 சென்ட் இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வீடு தேடிட்டு இருக்கீங்களா? அதே பட்ஜெட்ல 3 சென்ட்டுக்கு மேல இடம் இந்த மாதிரி 16க்கு 20 லிவிங் ஏரியாலாம் வச்சு சுத்தி ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவில் இன்டீரியரோட பட்ஜெட் விலையில வீடு பார்க்க போறோங்க. இது வந்து பட்ஜெட் விலையில கிடைக்கிற வீடு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடுகள்லாம் கிடைக்காத மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 சென்ட் இடத்துக்கு மேல இந்த மாதிரி 16க்கு 20 லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சன்லாம் நல்லா பெருசா மாடுலர் கிச்சனா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16, அங்க வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் மாதிரியான இன்டெக்ஸோட இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் 4க்கு 10ங்கிற அளவுல பெருசா பிளான் பண்ணி இருக்காங்க. இதை தாண்டி யூட்டிலிட்டி ஏரியா, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கூட இருக்கு. கார் பார்க்கிங்லாம் நீங்க ஒரு 7 சீட்டர் கார் தாராளமா நிறுத்தி 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க முதல்ல இது நம்ம வீடு சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதாங்க வீடு. இந்த வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் அப்படி நீங்கள் சுற்றி பார்த்துருங்க. சுற்றியுமே வீடுகள் அமைஞ்சிருக்க மாதிரியான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்கு நடுவில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்ல ஒரு ஸ்பேசிஸான 2 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல். வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் முழுக்க சிவில் ஒர்க்லேயே டெக்ஸ்ட் ஒர்க்ஸை கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டென்சில் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனு, சாண்டில், க்ரீன், ஒயிட் அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் மிக்சடாக ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் MS ஸ்டீல் கேட் இருக்குது. அங்கே வந்து நமக்கு ரேம்ப், ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாலிடான ஹெவியான கேட்டுங்க. நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ண முடியுது. உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 17க்கு 13ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ். நமக்கு இங்கே போர்வெல் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹெவி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸான செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஏரியா, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், டெரஸ் போறதுக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குங்க. இந்த டோருக்கு வந்து கிளாஸான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் இருக்குது. டோரோட சைடில் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸ் எல்லாமே பொறுத்து இருக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 20ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. எல்லா இடத்துலையும் இன்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் எல்லாம் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஜிப்சம் போல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொறுத்து இருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் 2x4 சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அதே வாலில் இந்த லிவிங் ஏரியாவுக்கு நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 3 பேனல் டைப்பில் லென்த்தான ஒரு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வாலில் மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. இந்த டிவி நெட் இருக்கக்கூடிய வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டிவி மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் டிஸ்பிளே யூனிட் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு நீங்கள் ஷோ பீஸ்லாம் வச்சுக்கலாம். மேலே ஷோ பீஸ்லாம் வச்சிங்கன்னா ஹைலைட் ஆகி தெரியுற மாதிரியான ஸ்பாட் லைட்ஸு. கீழே ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நீங்கள் செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா இந்த கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட்டு கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்குங்க. அதே கலர் காம்பினேஷனில் இந்த இடத்துல ஒரு ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. அப்புறம் நம்ம டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். கிச்சன் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே கிரனைட்டில் பேனலிங் ஒர்க் இருக்குது. அதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடு டைனிங், அந்த சைடு கிச்சன். மொத்த அளவு 8க்கு 20. நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஸ்பேசிஸாகவும் இருக்குது. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோடையும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இன்டெக்ஸ் அமைஞ்சிருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் யூனிட், டால் யூனிட், வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே டார்க்கான கிரனைட்டில் கவுண்டர் டாப்பு, சிங்க்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்து அங்கேயே நமக்கு டேப்பும் கொடுத்துருக்காங்க. RO ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு கிச்சனில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைனிங் ஏரியாவில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கிளாஸ் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சிம்னி எல்லாமே பொறுத்து இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்டோரேஜுக்கு டைனிங் ஏரியாலையும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கார்னரில் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷின் யூனிட்டும் இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து பெட்ரூமை பார்த்தலாம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற மாதிரியான சிம்ப்ளெக்ஸ் வீடாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்லா வெளிச்சமாக இருக்குது. ரோட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம்ங்கிறதுனால இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது வழியில் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குது. அது போக நமக்கு ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரியான கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே வந்து நமக்கு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை பார்க்கலாங்க. PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம்ஸ் எல்லாமே பெருசு. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் மட்டும் இல்லை, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்குலாம் வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாண்ட்வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தேவையான அளவுக்கு பிராண்டட் சாண்ட்வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. லிவிங் ஏரியாவில் வடக்கு பக்கம் இருக்குது. இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லையுமே
பெட்ரூம் மட்டும் இல்லை, லிவிங் ஏரியாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மோனோக்ரோமேட்டிக் லுக் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல ஒரு லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே நமக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே பெருசுங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் தான். இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து யூட்டிலிட்டி ஏரியா அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் பார்க்கலாம். வீட்டோட பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து ரைட் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் அதுக்கு முன்னாடி யூட்டிலிட்டிக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே இன்வெர்ட்டர் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார் கேஸும் வந்து அவுட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவுட்டரில் ஸ்டார் கேஸ் இருக்கிறதுக்கான ஒரு பயன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் தனி போர்ஷன் மேலே எடுக்கிறீங்கன்னா அதனால் அழகு போல் எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட மாடியில் வந்து நமக்கு வாட்டர் டேங்க் எல்லாமே வந்துடும். அது பக்கம் துணி துவைக்கிறதுக்கான மேடை வந்துடும். இந்த இங்கிருந்து இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குனால தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஹைவேலேருந்தே ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீட்டை வந்து லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 57 லட்ச ரூபா சொல்கிறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் சாந்திமேட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு கால் பண்ணுங்கள்.